ஹலோ டீம், இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிபுத்திசாலி. அவன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேலை கிடைக்காமலாம் சுற்றலை, வேலை நிறையா கிடைக்கி. ஆனால் இவனுக்கு அந்த வேலை மேலெலாம் செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணும்னு ஒன்று நினைக்கிறான். இதனால் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க்கை கொள்ளையடிக்க ஒத்துக்கிறான். அவன் கூட சேர்ந்து யார் யாரெல்லாம் பேங்கை கொள்ளையடிச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அந்த பேங்கை கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிற கதையை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமாக சொன்ன கதை தான் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன த வால்ட் அப்படிங்கிற மூவி. ஓவராக பேசாமல் வாங்க மூவிக்குள்ளே போயிடுவோம். படத்தோட ஸ்டார்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் தான் காமிக்கிறாங்க. இவரை நம்ம பெரியவர்னே வச்சுப்போம். இவர் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே என்னமோ தீவிரமாக தேடிட்டு இருக்காரு. அதை கண்டையும் பிடிச்சிட்டாரு. அதை எடுத்து வெளியே வச்சுட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு கஸ்டம் ஆஃபீஸர்லாம் வந்துடுறாங்க. கஸ்டம் ஆஃபீஸர்னால் வேறு யாரும் இல்லை, அந்த கடலெல்லாம் சுற்றிட்டு இருப்பாங்கள்ல அவங்க தான். அவங்க வந்து நீங்கள் சட்டப்பூர்வமாக இதெல்லாம் எடுத்துருக்கீங்க, இதெல்லாம் ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியன்னு சொல்லி அந்த புதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்ம பெரியவராக வக்கீல்லாம் வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காரு, இந்த புதையலை எப்படியாச்சும் வாங்கி ஆகணும் அப்படின்னு. ஆனால் அவங்கெல்லாம் இதுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவனுக்கு வேலை கொடுக்குறதுக்காக நிறைய பேர் லைனில் நிற்கிறாங்க. நீனு போட்டி போட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோக்கு இவங்களுக்குலாம் வேலை செய்ய பிடிக்கல. இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியுது. ஏன்டா உன்னால் ஒழுக்கமாக ஒரு வேலைக்கு கூட போக முடியாதான்னு கேட்குறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிக்கிட்ட என்னால் வேலை பார்க்க முடியாது, இனிமேலாம் நான் அங்கே வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிறான். அப்போ இவன் ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அது அன்னோன் நம்பர்லேருந்து வருது. நம்பரை கூட பார்க்க முடியல. நமக்கு தேவை அந்த மெசேஜ் தானே. அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதோ உன்னோட வாழ்க்கையை இன்னும் சுவாரஸ்யமாக்க நான் சொல்கிற இடத்துக்கு வான்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோக்கு தன்னோட வாழ்க்கையை அப்படி தானே வாழணும்னு ஆசை. அதனால் அவனும் அங்கே போயிடுறான். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவரை தான் காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணி வர சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தேவையான ஒரு பொருளை ஸ்பானிஷ் கவர்மெண்ட் வந்து பிடிச்சிட்டு போயிடலாங்க. யாருமே திறக்க முடியாத லாக்கரில் வச்சுருக்காங்க. இதை திறக்கிறதுக்கு உன்ன மாதிரி ஒரு புத்திசாலியான இன்ஜினியர் தான் வேணும். உனக்கு நான் எவ்வளோ சார் வேணால் தரேன், எனக்கு ஒத்துக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோக்கு பணத்தை மேலெலாம் ஆசை இல்லை. யாராலையும் திறக்கவே முடியாத லாக்கர் அப்படின்னு சொன்னார்ல, இதுக்காகவே நம்ம ஹீரோ அவன் அப்பா கிட்ட கூட சொல்லாமல் இங்கேருந்து ஸ்பெயின் கிளம்பி போயிடுறான். ஹீரோ அங்கே போய் பெரியவரை பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து அவரோட டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதில் ஒரு பொண்ணு, ஒரு ஹேக்கரு, அப்புறம் இந்த டீமுக்கு தேவையான பொருள்லாம் சப்ளை பண்ணுறவன், அப்புறம் நம்ம பெரியவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இப்படின்னு மொத்தமாக நம்ம ஹீரோவோட சேர்த்து 5 பேராக இப்போ இந்த டீம் பார்த்தீங்கன்னா பேங்கை தான் நோட்டமிட்டு இருக்காங்க. அப்புறம் நைட்டு போல் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவரும் ஹீரோவும் வெளியே போகிறாங்க. அப்போ தான் இந்த பெரியவர் சொல்கிறாரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து ராணி வந்து ஒரு கப்பல் ஓட்டிக்கிட்ட ஸ்பெயின்ட்டு போயிட்டு அங்கே இருக்க பொருள், செல்வம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு வர சொன்னாங்களாம். ஆனால் அந்த கப்பல் ஓட்டி அங்கே போயிட்டு எல்லாத்தையும் கொள்ளையை அடிச்சிட்டான். ஆனால் கொண்டு வந்து இங்கிலாந்து ராணிக்கிட்ட கொடுக்கவே இல்லை. அவனே ஒரு இடத்துல பதுக்கி வச்சுட்டான். அவன் சாகருக்கு முன்னாடி ஒரு 3 தங்க காசை எடுத்து அந்த புதையல் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த தங்க காசுலேயே எழுதி வச்சுட்டான். இதனால தான் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர் கடலுக்குள்ளே அந்த தங்க காயினை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் அதை முழுசாக பார்க்கறதுக்குள்ளே தான் அங்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அதை எடுக்கிறதுக்கு தான் இங்கே ஸ்பெயினுக்கு வந்திருக்காங்க. இந்த தங்க காசை பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவர் ரொம்ப 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 வருஷமாக தேடிக்கிட்டே இருக்காரு. இப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி அடுத்தது டீமாக தான் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பேங்க்கில் தான் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுல. ஆனால் அந்த பேங்க்கில் சுற்றி என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது, எங்கே சிசிடிவி கேமராலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு முழுசாக தெரியல, பாதி மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இதை விட பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, நம்ம ஹீரோ கொள்ளையடிக்க போகிற லாக்கர் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி லாக்கர், எந்த மாதிரி மாடல் லாக்கர் அப்படின்னு எதுவுமே தெரியாது. இவங்க நம்ம ஹீரோவை கூப்பிட்ட முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாக்கர் எந்த மாதிரியான லாக்கர், அது மட்டும் இல்லாமல் அந்த லாக்கிங் சிஸ்டம் எந்த மாதிரியான சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சி அதை திறக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமே. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் வேர்ல்டு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. இதனால் உலகத்தில் இருக்க எல்லா ஃபுட்பால் ரசிகர்களும் இங்கே ஸ்பெயினுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து போகிற கேப்பில் தான் இவங்களோட சேர்ந்து இவங்களும் கிளம்பணும்னு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. இப்போதைக்கு இவங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் போய் நோட்டம் விடணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பெரியவரோட ஃப்ரெண்டு தான் செய்வான். ஆனால் அவர் வந்து ஒரு பாதுகாப்பு அதிகாரி அப்படிங்கிறதுனால அங்கே இருக்க ஸ்பெயினோட சிஸ்டம்லாம் பார்த்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சனே அலர்ட் பண்ணி விட்டுரும் அந்த ஸ்பெயின் போலீஸ்க்கெலாம். இதனால் இவனால் அங்கே பார்க்க முடியாது. இவனோட இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்ய வேண்டியது வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ தான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த ஹெல்ப்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனிங் செய்கிற மாதிரி வேஷம் போட்டு பேங்க்குள்ளே இப்படியே போயிடுறாங்க. நம்ம கிளீனருக்கு வேறு ஸ்பானிஷ் தெரியும் அப்படிங்கிறதுனால இது ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜாக மாறிடுது. இவங்க 2 பேரும் இப்படி உள்ள போக அந்த டீமில் ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் மூலயமா வந்து இந்த பொண்ணு இங்கே எதுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்க்கில் நிறைய பெயிண்டிங் இருக்கும் போல், அந்த பெயிண்டிங்கை செக் பண்ணுற இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாதிரி இங்கே வந்திருக்கா. இவகிட்ட அந்த பேங்க்கோட மேனேஜரும் வந்து பேச இவளும் அவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே போகிறா. அது மட்டும் இல்லாமல் இவ கையில் இருந்த காஃபி கப்பை அவர் கையிலேருந்து கொடுத்து மாத்திரா. எதனால் அப்படி மாத்திரான்னு பார்த்தீங்கன்னா, சொல்லவா வேணும், அவளோட ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வாங்குறதுக்கு தான். எதுக்கோ தேவைப்படும்ல, அதனால் அவர் ஃபிங்கர் பிரிண்டெல்லாம் வாங்குற மாதிரி அந்த காப்பை கொடுத்து வாங்கி வச்சுக்கிறா. அது மட்டும் இல்லாமல் அதை பத்திரமா பிளாஸ்டிக் கவர்லையும் போட்டு வச்சிட்றா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளையரை தான் காமிக்கிறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சர்வர் ரூமுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஹேக்கிங் டிவைஸை மாட்டுறான். இதை அவங்க மாட்டினதுனால இப்போ தான் நம்ம ஹேக்கருக்கே வேலை வருது. இங்கே நம்ம ஹீரோவோட வேலைன்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை,
சிசிடிவி கேமராவை ஹேக் பண்ணி ஒரு ஃபேக்கான ஃபுட்டேஜை காமிக்கிறது. அதாவது நம்ம டீம் பொண்ணு இருக்கல, அவள் வந்து ஒரு பெயிண்டிங்கை ஸ்கேன் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு பெயிண்டிங்கை மெதுவாக ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேக்கான ஃபுட்டேஜ் எடுத்து அதை போட்டு காமிக்கிறது. இங்கே இவங்களுக்குலாம் என்ன தெரியும்னா, பேங்க்குள்ளே இருக்கவங்களுக்கு அவங்க வந்து பெயிண்டிங்கை செக் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ள இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கரை கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஒரு சாவி எடுத்து வச்சிட்றா. அந்த சாவியை அவளோட டிவைஸ் மூலியமாக காப்பி பண்ணிக்கிறா. இந்த மாதிரி 2 சாவி வேணும் போல். இப்போ தான் ஒரு சாவி கிடச்சிருக்கு. இந்த பொண்ணு எடுத்த சாவியை அங்கேயே வச்சுட்டு இன்னொரு சாவியை தேட போயிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இவன் கையில் ஒரு டிவைஸோட கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு போயிடுறான். ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் அங்கே போகலான்னு கேட்காதீங்க, ஏன்னா அதுக்கு கீழே தான் அந்த வால்ட் இருக்குது, அதாவது அந்த லாக்கர் இருக்குது. இவன் கொண்டு வந்த டிவைஸால் அந்த கீழே அந்த லாக்கர் எப்படிப்பட்ட லாக்கர் அப்படின்னு நம்ம பார்க்குறான். ஆனால் அதுக்குள்ளே அந்த பேங்க்கில் என்னமோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்கும் போல் அங்கே இருக்க அதிகாரிகள் அங்கே வந்துடுறாங்க. ஆனால் வந்தோடனே அவங்க வந்து இவனை கண்டுபிடிக்கல. இவனை யார் இருக்காங்கன்னு கீழே அவங்க பார்க்கவும் இல்லை. ஆனால் இந்த மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து 100% ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சக்தியை வெளியிடுது. இதனால் அந்த பேங்க்கில் இருக்க அலாரம்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்துட்டு அவங்க அங்கே இங்கேயே ஓடுறாங்க. இதே தெருவெல்லாம் ஆர்மி கேம்ப் இருக்கும் போல். இதனால் அங்கேருந்து ஆர்மி ஆஃபீஸரும் வந்துடுறாங்க. ஏன்னா ஒரு பேங்க்லேருந்து அலாரம் அடிக்குதான் கொள்ளையடிக்கிறாங்க தானே அர்த்தம். ஹீரோ அங்கேருந்து சாமத்தியமாக தப்பிச்சு வந்துடுறான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு 2வது சாவியோட வடிவத்தை அந்த டிவைஸில் ஏற்றிக்குது. இந்த பக்கமாக அந்த மேனேஜர் வேறு புலம்பிட்டே இருக்கான். இன்ன வரைக்கும் நான் சிசிடிவி கேமராலாம் கரெக்டான செக் பண்ணிட்டு இருந்தேன், யாரும் உள்ள வரலையே, எதனால் இந்த அலாரம் சவுண்ட் அடிக்குது அப்படின்னு அவனும் குழப்பத்திலே இருக்கான். அப்படின்னு சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டிவைஸ் மூலியமாக ஸ்கேன் பண்ணதை வச்சுட்டு இந்த மாதிரி அந்த லாக்கர் வந்து ஒரு பழைய மாடலில் செய்யப்பட்ட ஒரு லாக்கர். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தராசு மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இதனால் அத்துமீறி யாராச்சும் உள்ளே நுழைஞ்சாங்கன்னா அவங்களோட வெயிட்னால் இந்த லாக்கர் வந்து அப்படி இப்படின்னு ஆடும். அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்கருக்கு மேலே ஒரு தண்ணி டேங்க் வேறு இருக்குது. இந்த லாக்கர் அப்படி இப்படின்னு ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாக்கருக்குள்ளே தண்ணி உள்ளே போயிட்டு திருடு போனவங்களால் மூச்சே விட முடியாத மாதிரி தண்ணி நிறையா வந்து அவங்கள கொன்றும். இப்படி நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு அந்த லாக்கரை எப்படி திறக்கிறது, எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டிய வேலை நம்ம ஹீரோவோடது. இந்த பக்கம் அந்த பெரியவர் தான் காமிக்கிறாங்க. அந்த பெரியவரும் அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் பேங்க்குள்ளே எப்படி உள்ளே நுழையிறது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. இந்த பக்கம் அந்த மேனேஜரை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து புரிஞ்சுக்கிறான் இங்கே என்னமோ தப்பு நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவும் அந்த சப்ளையரும் உள்ளே வந்ததையும் பார்த்துட்டான். இதெல்லாம் பெருசாக வளர விடாமல் நம்ம பெரியவர் வேறு தடுக்க பார்க்குறாரு. அப்போ அந்த மேனேஜராக புரிஞ்சுக்கிறான் வேர்ல்டு கப் ஃபைனல் அப்போ என்னமோ நடக்க போகுது, அது வரைக்கும் பொறுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செக்யூரிட்டிலாம் ரொம்ப டைட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ரோ கேஸை வச்சு ஒரு தராசு மேலே அடித்து பார்க்குறான். இதனால் அவனோட பிளான் ஒர்க் ஆகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோ கேஸை வச்சு தராசில் அடிக்கும் போது அந்த தராசு வந்து அங்கேயும் எங்கேயும் ஆடாது, ஒரே நிலையில இருக்கும். அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு தான். இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி பிளான் போட்டு நைட்ரோ லிக்விடை வந்து ஒரு 500 லிட்டர் இறக்குறாங்க. இவங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த வேர்ல்டு கப் ஃபுட்பால் ஃபைனலும் நடக்க போகுது. இதனால் இவங்களோட வேலையை இவங்க ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த சப்ளையர் பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரோ லிக்விட்லாம் எடுத்துகிட்டு அண்டர் கிரவுண்ட் வழியாக பார்த்தீங்கன்னா அந்த தராசு மேலே அடிக்கிறது தான் இவனோட பிளான். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹேக்கர் வந்து அவனோட வேலையெல்லாம் பக்காவாக பார்த்து வச்சுருக்கான். நிறையா சிஸ்டத்து மேலேயே உட்காந்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம பெரியவர் பார்த்தீங்கன்னா அவரோட பிளான் என்னென்னா வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்காணிச்சுக்கிறது தான் அவரோட வேலையே. இந்த 3 பேர்த்த போக மித்த 3 பேரான நம்ம ஹீரோ, அந்த பொண்ணு, அப்புறம் நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு, அதாவது வேறு பில்டிங்லேருந்து நம்ம பேங்க்குக்கு வந்து ஒரு கயிறு மூலிமா தாவி வந்துடுறாங்க. அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்கிறதுனால அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. இதனால் அங்கே பேங்க்கில் இருக்க சிசிடிவி கேமராலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள நோக்கியே தான் இருக்குது. இவங்க உள்ளே வந்தது பார்க்கவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் பேங்க்குள்ளே இருக்க சிசிடிவி கேமராலாம் நம்ம ஹேக்கரோட கையில் இருக்குல்ல, அதான் அவங்க உள்ளே இருக்கவங்களாம் யாருமே கண்டுபிடிக்கல. இதனால் இவங்க பேங்க்கு மேலே ஒரு ஓட்டையை போட்டு 3 பேரும் உள்ளே போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாக்கர் இருக்க இடத்துக்கும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் மேட்சில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது, இன்னும் ஒரே ஹாஃப் தான் இருக்குது. இவங்க அங்கே எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் அப்புறம் அந்த 2 சாவியை வச்சு எப்படியும் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணல. அந்த லாக்கருக்கு முன்னாடி போயிடுறாங்க. கீழே நம்ம சப்ளையர் பார்த்தீங்கன்னா அந்த நைட்ரோ லிக்விடை வந்து அங்கே தராசு மேலே அடிச்சுட்டு இருக்கான். எப்படியோ நம்ம ஹீரோட பிளான் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகுது. அந்த தராசு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுது. இதனால் நம்ம ஹீரோ முன்னாடி போய் பார்க்குறான். அவன் நினச்ச மாதிரியே இந்த பிளான் ஒர்க் ஆகிடுது. அந்த தராசு எதுவுமே காட்டி கொடுக்கல. இதனால் அந்த தங்க காயினை எடுக்க இவங்க 3 பேரும் உள்ளே வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோ லிக்விட் அடித்தான்ல, அது வந்து எவ்வளோ சீக்கிரம் ஏறிச்சோ அதே மாதிரி அவ்வளோ சீக்கிரம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இதனால் இதெல்லாம் கவனிச்சுட்டே இருந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா சின்ன நிகழ்வு ஏற்பட்டாலும் அவன் வந்து செக்யூரிட்டி டீமுக்கு வந்து அலர்ட் பண்ணிட்டான். அந்த செக்யூரிட்டி டீம் வந்து பேங்க்குள்ளே வந்து பார்க்கும்போது பேங்க்குக்கு மேலே ஓட்ட போட்டிருக்கிறது தெரிய வந்துருச்சு. இந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பொண்ணு இருந்ததில்ல, அந்த பொண்ணு வந்து அந்த காயினெல்லாம் கண்டுபிடிச்சிருது. இவங்க இங்கே கண்டுபிடிச்சிட்டு இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் போலீஸ்லாம் சுற்றி வளைச்சிட்றாங்க. அந்த லாக்கரும் தானே மூடிக்குது. அப்போ நம்ம பெரியவர் வந்து நீங்கள் சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம பெரியவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் வந்து முடியவே முடியாதுங்கிறான். ஆக்சுவலாக இவன் ஒரு சோல்ஜர் தானே, இன்னமும் வந்து அந்த கவர்மெண்ட்டுக்கு தான் விசுவாசமாக இருக்கான். நம்ம பெரியவர்கிட்ட வந்து ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சிருக்கான்.
ஆனால் இந்த ஸ்பெயின் கவர்மெண்ட்டுக்கு வந்து விசுவாசமாக இல்லை, இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து விசுவாசமாக இருக்கான். அந்த கவர்மெண்ட் இவனுக்கு கொடுத்த வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 கோல்டு காயினை கண்டுபிடிச்சி அங்கே இருக்க பொக்கிஷத்தை இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதனால் அவன் அந்த பொண்ணை மிரட்டி அந்த கோல்டு காயினெல்லாம் கொடுக்க சொல்கிற மாதிரி கேட்குறான். அந்த பொண்ணு வேறு வழியே இல்லாமல் அந்த கோல்டு காயினெல்லாம் இவன்கிட்ட கொடுத்துருது. இந்த மாதிரி துரோகம் பண்ணுவான் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம பெரியவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி இந்த பெரியவர் இங்கே துரோகத்தால் மடிய உள்ளே இருக்க நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த நைட்ரோ லிக்யூட்லாம் அடித்தாங்கல்ல, அதோட பவர்லாம் சுத்தமாக போய் இப்போ அந்த சென்சார்லாம் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருது. இதனால் அலாரமாக அடிக்க ஆரம்பிச்சிருது. இதனால் அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியை டைட்டாக வைக்க இப்போ தான் அவருக்கு புரியுது இவ்வளோ பிரச்சனை நடக்குது, என்னடா இன்னும் சிசிடிவி கேமராவில் ஒன்றுமே காணணும் பார்க்கும்போது தான் அவங்க சிசிடிவி கேமராவும் ஹேக் பண்ணது தெரிய வருது. இதனால் இதை கண்டுபிடிக்க நம்ம மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு டீம் அமைச்சிட்றான். இந்த பக்கம் லாக்கருக்குள்ள அதோட மெக்கானிசத்தினால நிறைய தண்ணி பீச்ச ஆரம்பிச்சிருது. நம்ம ஃப்ரெண்டாக பார்த்தீங்கன்னா எப்படி நீச்சல் அடிச்சு தப்பிச்சலான்னு ஒரு முடிவில் இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ தன்னோட மூளையை கசக்கி ஒரு நம்ம சப்ளைட்ட சொல்கிறான், இதோ பாரு கீழே ஒரு வாட்டர் சென்சார் இருக்கும், அது மேலே உன்னால் எவ்வளோ வெயிட் வைக்க முடியுமோ அவ்வளோ வெயிட் வை, அதில் ஒரு வெயிட் குறிப்பிட்ட வெயிட் அளவு வந்த உடனே உள்ளிருக்க தண்ணியெலாம் வடிஞ்சிடும், எப்படி நாங்கள் தப்பிச்சு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம சப்ளையராக கொண்டு வந்த அந்த கேனெல்லாம் வச்சு எப்படியோ அந்த சென்சாரை கண்டுபிடிச்சி அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கிறான். ஆனால் அதை வச்சும் பத்தாதனால அவனு மேலே ஏறி உட்காந்துக்கிறான். இப்படி அவன் உள்ள இருக்க தண்ணியெலாம் வெளியே ஏற்ற இந்த பக்கம் அங்கே ஹேக்கிங் டிவைஸ் மாட்டினதெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்குவாடோட அந்த லாக்கருக்கு உள்ளே போயிடுறான். உள்ளே போனாலும் உள்ள யாருமே இல்லை, அவங்க தப்பிச்சிடுறாங்க. இவங்க தப்பிக்கிறத சிசிடிவி கேமரான்னு பார்க்க முடியல, ஏன்னா முன்னாடியே தப்பிச்சிட்டாங்க. இப்போ அங்கேயே ஓடிட்டு இருக்காங்க. முன்னாடியே செக்யூரிட்டி வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த நம்ம பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளோட பெயிண்டிங்லாம் செக் பண்ண போயிருப்பாள். அப்போ அங்கே ஒரு ஜன்னலை திறந்து வச்சுட்டு வந்திருப்பா போல். இப்போ அது வழியாக தப்பிச்சு அங்கே போயிடுறாங்க. ஏன்னா வெளியே வேர்ல்டு கப் ஃபைனல் நடக்குதுல்ல, அதனால் நிறைய கூட்டம் இருக்குது. இவங்களும் அங்கே போயிடுறாங்க அவங்கள மாதிரி திசையை போட்டு. இதில் என்ன அதிர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்பெயினும் இன்னொரு நாடு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது. இதில் ஸ்பெயின் ஜெயிச்சிருது. இதனால் ஸ்பெயின் மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எப்படியே இவங்க அங்கேருந்து தப்பிச்சு வர நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவன் வந்து ஒரு ஆஃபீஸர் முன்னாடி நிற்கிறான், அதாவது இங்கிலாந்து ஆஃபீஸர் முன்னாடி நிற்கிறான். அவங்க வந்து இவன் கொண்டு வந்த காயினெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் ஒரு அதிர்ச்சியமான விஷயம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே டூப்ளிகேட் காயின். இந்த மாதிரிலாம் நம்ம ஃப்ரெண்டு பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சிட்ட பெரியவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பொண்ணு இருப்பா தெரியுமா, இந்த டீமில் ஒரு பொண்ணு, அது வந்து வேறு யாருமே இல்லை, நம்ம பெரியவரோட வளர்ப்பு பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கிட்ட இந்தம்மா எதுக்கும் டூப்ளிகேட் காயினை வச்சுக்கோ, உனக்கு தக்க சமயத்தில் இது வந்து உதவும் அப்படின்னு சொல்லி அந்த டூப்ளிகேட் காயினை அவகிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவங்க 4 பேர் இருக்காங்கல்ல, இல்லை 5 பேர் இருக்காங்கல்ல, இவங்க வந்து அந்த ஒரிஜினல் காயினை தான் வச்சுருக்காங்க. இது மூலிமா அதை டீகோட் பண்ணதுனால என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கண்டுபிடிக்கணும்னு நினச்ச புதையல் பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் ஓட்டி பார்த்தீங்கன்னா லண்டனில் 2012 வந்து புதைச்சி வச்சுருக்காரு. ஆனால் இப்போ அது மேலே ஒரு பெரிய பேங்க்கு கட்டியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்க புதையலை எப்படி கண்டுபிடிச்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத செகண்ட் பார்ட்டில் சொல்லுவாங்க போல். இதோட இந்த பாட்டு முடிஞ்சது. பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய். இது மாதிரி வேறொரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜஸ்வந்த்.